எங்கதான் போச்சுங்கன்னே தெரியல. நான் எக்கா வெளியே உட்காந்துக்கிறேன். உன் புருஷனும் உன் புள்ளி எங்க? அதுங்க எங்கதான் போச்சுன்னே தெரியலடியே. என்ன அந்த ஆள் குடிக்க போயிருப்பான், இது எங்காவது ஊர் சுத்த போயிருக்கோம். ஆனா இதுங்களை வச்சு நீ பாருக்கா பாடு ரொம்ப பாவம்க்கா. நீ என்னடி பண்றது? இந்த குடிக்கார நம்பி வந்துட்டேன். இவனும் சரியில்லை, ஆனா பெத்ததும் சரியில்லை. சரியானாலும் தப்பானாலும் நான் உனக்கு புருஷன். வாயா, இவனால எங்க போய் பொறுக்கிட்டு வர? நீ பெத்ததும் ஆளே வரல இன்னும். அவன் 1 கோடி எடுத்துன்னு வரான்னு சொல்லிக்கிறான், எனக்கு ஒயின் ஷாப் வச்சு தரான்னு சொல்லிக்கிறான். என் புள்ள வழியே வழிதான். ஐயா, இது என்னடா போதையில அப்படி உளறி நிக்குது? ஆண்டவன் படைச்சான், என்ன கோடீஸ்வரன் ஆக போறான். ஏய் பொண்ணு, வீட்டுல மீன் குழம்பா? என் பேச்சுக்கெல்லாம் வரவேல வச்சுக்காத. என் வீட்டுல என்ன குழம்பு வச்சா உனக்கு என்ன? ஓ, தென்னாட்டுல பேசுறியா? நான் கோடீஸ்வரன் ஆயிட்ட பிறகு எங்க வீட்டுல இருந்து உனக்கு குழம்பு தர மாட்டேன். ஏக்கா என்ன உன் வீட்டுக்காரர் பேசுறது? நான் என்ன உன் வீட்டு குழம்பு கழிஞ்சுன்னுக்கிறேன்? ஏய், அந்த ஆள் தான் குடிச்சிட்டு பேசுறானு நீனும் அந்த ஆளுக்கு ஏத்த மாதிரி பேசுற பாருடிய. வார்த்தையை கொஞ்சம் அழுந்து பேச சொல்லுக்கா, அப்புறம் அவள் தான். ஏய், எப்படி அழகணும்னு சொல்லு. அடி கணக்கில் அழகணுமா, இல்ல மீட்டர் கணக்கில் அழகணுமா, இல்ல ஜான் கணக்கில் அழகணுமா? யோ, போதை ஃபுல்லா ஏறிடுச்சு, ஒழுங்கா போய் தூங்கு. தேவையில்ல பேசி கிடக்காத. ஏய், என்ன தேவையில்ல கோடீஸ்வரனோட அப்பண்டி தானே. நீ என்னத்தை எப்படி உழைச்சிட்டு கிடக்கணும் தெரியல. ஏக்கோ அவர் எப்படின்னா உலக தானே என் பேச்சு கடக்கூடாது. அப்படி போடிய, அந்த ஆள் தான் குடிச்சு கிடக்குறா, நீ அதே பிடிச்சி உழைச்சிட்டு கிடக்குற. நான் வளரின்னு கிடக்குறேன்னா உங்ககிட்ட போய் பேச வந்த பாரு, என்ன செருப்பால அடிக்கணும். ஏய், போ போ போ. ஏமா அம்மா வாங்க, இந்த ஊரை விட்டு காலி பண்ணிடலாம். இங்க வானா. டேய், என்னடா பேசுற? அது பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. இங்க பாரு. ஐயோ, இவ்வளவு பணமா? நான் சொல்ல பாத்தேடி. 500 ரூபாய் கட்டு. ஐயோ, டேய் மகனே, எங்கடா கிடைச்சது உனக்கு இவ்வளவு பணம்? மோ, அதெல்லாம் பேச நேரம் இல்லம்மா. வாமா, நம்ம ஊரை விட்டு கிளம்பிடலாம். ஐயோ என்ன இது இவ்வளவு பணம்? என் புள்ள சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்தது, நீ ஒன்னும் கண்ணு வைக்காத, நீ போ. ஏக்கா அதுல இருந்து ஒரு 2 கட்டு கொடுக்கா. குடிசை வீடு ஓட்டு வீடா மாறிடும். ஏய், எனக்கு குழம்பு தர மாட்டேன்னா உனக்கு 2 கட்டு வேணுமா? டேய் மகனே, இது கொடுக்க மாட்டாடா. ஏன்னா உனக்கு மீன் குழம்புன்னா நான் கறி குழம்பே செஞ்சு தரேன். நான் கொடுனா. ஏய், இனிமேல் இருந்து நாங்க 6 ஸ்டார் 5 ஸ்டார் 7 ஸ்டார் ப்ளூ ஸ்டார் அதுல தான் சாப்பிடுவோம். உங்க மீன் குழம்பு எனக்கு தேவையில்லை. ஏக்கா கம்முனே சொல்லுக்கா. ஏய், டச்லாம் பண்ணாதடி. ஐ எம் கோடீஸ்வரி. இங்க ரேஞ்சே மாறிடுச்சு என் பையனால. என்னடி இது அநியாயத்துக்கு மாறிடுச்சு. ஏமா வாமா போலாம். இங்க இருந்தா வேலைக்கு ஆகுது. வாமா. டேய், டிவி ஃப்ரிட்ஜ்லாம் இருக்குடா. டேய், அது ஓட்ட டிவி ஓட்ட ஃப்ரிட்ஜ், அதை வச்சு என்ன பண்ண போற? வா போலாம். வாடா. வயிறா எரியுதே. இதுங்களுக்கு எப்படி 1 கோடி வஞ்சின்னு தெரியல. யாருக்கு என்ன சொல்லணுமே. காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ஐயோ அக்கா காப்பாத்துங்க, அச்சு கொண்டு வா அக்கா, காப்பாத்துங்க அக்கா, காப்பாத்துங்க. ஏய் வெளிய வர என்ன பண்ணனே தெரியாது. ஏமா ஒரு புருஷனை போய் இப்படி அடிக்கிற? பாவமா அந்த ஆளு. பாவம் அந்த ஆளு பத்தி என்னக்கா தெரியும் உனக்கு? அவன் வெளிய அனுப்பணும். தொடப்ப கட்ட பிஞ்சு வர வேற அடிக்கிறேன். ஐயோ யோ, நான் உன் பொண்ணாச்சி அப்படி மாட்டீங்க. எவ்வளவு அடிதான் நானும் வாங்குறது, என்ன காப்பாத்தி விடுங்க. ஏய், கவலைப்படாத தம்பி, நான் வாங்காத அடியா நீ வாங்கி இருக்க போற. பாரு, அடியை என்ஜாய் பண்ணணும். ஏய் வெளிய வாடா. ஏய் இப்ப போப்பா பாடி. ஐயோ அட போ. ஏமா வாமா, நம்ம இங்க இருந்தா ஆபத்து. ஆமா வா போலாம். ஐயோ வாயா. போடா போடா. ஒழுங்கு மரியாதை சொல்லுங்க, எங்க அந்த 1 கோடி ரூபாய் பணம்? சார் உங்க முன்னாடி தான் சார் ஓடனா, எங்களை போட்டு அடிக்கிறீங்களே சார். யோ, இனாயா அவங்க சொல்றது? சார் அந்த குண்டா தான் சார், அவன் தான் சார் புட்டி எடுத்துன்னு வந்தான். நானே தானே அதை பார்த்தேன். இப்ப அவன் எங்க இருக்கான் தான் தெரியணும். சார் என்ன முதல்ல விட்டீங்கன்னு நினைச்சுங்க, அவனை போய் கண்டுபிடிச்சு எடுத்துன்னு வரேன் சார். ஏற்கனவே உன் மேல கேள்வி ரேப் கேஸ், இந்த லட்சணத்தை உங்க வெளியூட சொல்றியா? அது போய் கேசு சார், எவ்வளவு சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டீங்க சார். நீ வாயே திறக்காத. டேய் சொல்றா, எங்க அந்த பணம்? நீ தானே திருடுன சொல்லாண்டா. அவன் எடுத்துன்னு போயிட்டானா? இரு, திருடுனது நீ. இவன் எப்படி கூட்டு சேர்ந்தான், அவன் எப்படி கூட்டு சேர்ந்தான்? நீயே சொல்லு. அதுவா சார், நாங்க பணம் எடுத்துன்னு ஓடணும்ல, எங்க 3 பேருக்குள்ள சண்டை வந்துச்சு, அதனால நாங்க பிரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டோம். ஓ, அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை நீங்க 3 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. சார் இந்த பிராடகார் பசங்க என்னை சேர்த்துங்களா சார்? ஏட்டு, நீ முதல்ல போலீஸ், அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. சார் எங்களை பிடிக்கிறதுக்கு பதில் அவனை பிடிச்சிருக்காங்களா சார்? 1 கோடி ரூபாய் ஓயிட்டான் சார் அவன். அவனை பிடிக்கிறதுக்கு தான் உங்களை வச்சு பிடிக்க போறேன். ஒழுங்கா சொல்லுங்க, எங்க இருக்கான் அவன்? சார் அவன் எங்க இருக்கான்? எங்க இருக்கு சார்? நீங்க தான் கண்டுபிடிக்கணும்.
சார் எனக்கு தெரிஞ்ச மந்திரவாதிக்கிறார் சார். வெத்தில மை போட்டு பார்த்தா அதை கண்டுபிடிச்சிடலாம் சார். வெத்தில மை போட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாமா? என்னையா சொல்ற? ஆமா சார், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சார். நம்ம ஏன் தெரிஞ்சு நிக்கணும்? அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல மந்திரவாதிகளை தூக்கி வந்து உட்கார வச்சிடலாமாயா? நம்ம எதுக்கு இருக்கோம்? லூசு மாதிரி பேசினிருக்காது ஏட்டு. என்ன மட்டும் திட்டினே பின்ன பண்றது. என்ன விட்டீங்க நினைச்சிங்க, அவனை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சுன்னு வந்துடுவேன். சார் அவன் தான் சொல்றான், அவனை விட்டு கண்டுபிடிச்சிடலாம் சார். யோ இதெல்லாம் சரி வராதியா? சரி வரும். ஏன் சார் என்ன மடகுறீங்க? சார் அவனை அனுப்புங்க சார். யோ அவனுக்கு என்ன எதுன்னு தெரியாதியா? அவன் அனுப்புன்னு சொல்ற? சார் எனக்கு எல்லாம் தெரியும், என்ன போய் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. என்னடா மூஞ்சி இது? சரி அந்த திருடனை எப்படி கண்டுபிடிப்ப? சார் அவனை அடிக்கும் போது சொன்னீங்கல்ல, சுருட்ட முடி குண்டா தானே இருப்பான். கரெக்ட் பார்த்தா சார், கரெக்டா சொன்னான். இங்க போய் அவனை மட்டும் நீ புச்சு நோட்டன்னு வச்சுக்க, இந்த கேஸ்ல வந்து வெளியே அனுப்பிச்சிடுறியா? ஓகே சார். சார் எங்களையும் வெளியே விட்டுமே வச்சுங்களேன், நாங்களும் போய் தேடுவோம் சார். சார் இவங்களையும் வெளியே விட்டுடலாம் சார், நமக்கு வேலையே இல்லை சார். ஆமால இவங்களை வெளியே அமுச்சு விட்டு நம்ம அழகா செல்ல பார்த்து உட்காந்து இருக்கலாம்ல. ஆமா சார், நான் பப்ஜி கேம்லாம் ஆடுவோம் சார். பப்ஜி ஏண்டே கம்முனு ஐயோ 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 சார், வயிறா எரியுது சார். யாருமா நீ? என்னம்மா? சார் எனக்கு வயிறா எரியுது சார். வயிறு எரியுதா? எங்க நெருப்பெல்லாம் காணோம். ஏமா என்ன வயிறு நீ தின்ற? சார் அவ்வளோ பணம் சார், அவ்வளோ பணம் சார், அவ்வளோ பணம் சார். அவ்வளோ பணம் அவ்வளோ பணம் அவ்வளோ பணம்? என்ன பணம்? கிளியரா சொல்லு. என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காச்சு ஒரு குடிகார புருஷன், ஒரு குண்டு பையன். குடிகாரம் புருஷன் குண்டு பையன். சொல்லு. சார் அந்த பையன் வேலைக்கு எங்கேயும் போல சார், திடீர்னு பொட்டி ஃபுல்லா பணம் எடுத்துன்னு வந்துட்டான் சார். குண்டா கருப்பாகிறானா? ஆமா சார், அப்படிதான் சார் இருப்பான். சொல்லு முட்டி முடி தட்டிடுறேன். நாடு அப்படி கத்துறான் தாலியா. ஏன் கிலோ இந்த ஏலே எங்க நம்ம வீடு? சார் எங்க வீட்டுக்கு பக்கத்துல சார். சரி இப்ப அவங்க வீட்டுல தான் இருக்காங்களா? இல்ல சார், அவங்க பொட்டி எடுத்துக்கின்னு ஓட்டாங்க சார். மிஸ் ஆயிட்டானே. இப்போ வீட்டே போ, உங்க வீட்டை பாத்துக்க, மத்ததெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். சரி சார். ஆமா போலாம். சார் அந்த பணம் வாங்கினா எனக்கு பங்கு கொடுப்பீங்களா சார்? அப்படியே போட்டுனப்ப நமக்கே ஆட்டம் காட்டுறான் அவன். அவன் தான் எடுத்துன்னு போயிட்டான்னு தெரியுது. அவனை பிடிங்களா, எங்களையே பிடிச்சி வச்சு நிக்கிறீங்க. அவன் வந்தாதான் உங்களை விடுவேன். அடுத்த பாகம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கப்பா. 1 கோடி ரூபாய் பணத்தை எங்க எடுத்துன்னு போயிருப்பான்? வீடு குடும்பத்தோட காலை காணுமே. எங்கேருந்து ஓடியார? எங்கேருந்து ஓடியார? எங்கேருந்து ஓடியார? சார் அந்த 1 கோடி ரூபாய் ஓடினானே, அவனை தேடினுக்கிறேன் சார். இந்த சந்திலிருந்து ஓடியார, அவனை பார்த்தியா? அதுக்கு தான் சார் போயினுக்கிறேன், என்னை விடுங்க, நான் புச்சின்னு வரேன். சரி போ, நேராக புஷ்டு வந்து எங்கிட்ட தான் விடணும், ஸ்டேஷனில் போகக்கூடாது. இங்கேயே உக்காந்துக்கிறேன். அவன் புஷ்ணு வந்து கொடுத்துட்டானா ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்பெக்டர் ஆகிட வேண்டியது தான்.